என்னது உங்ககிட்ட பிவிசி கார்டு இல்லையா? என்னங்க சொல்கிறீங்க? ஆதார் பிவிசி கார்டுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஆதார் கார்டை விட ஆதார் பிவிசி கார்டு ரொம்ப முக்கியமே ஆயிடுச்சு. ஏன்னு தெரியுங்களா? நம்ம ஆதார் கார்டில் இருக்கிற கியூஆர் கோடு கூட சரியாக வேலை செய்யாத போயிடும். ஆனால் இந்த ஆதார் பிவிசி கார்டில் இருக்கிற கியூஆர் கோடு வந்து எல்லா இடத்திலும் நல்லா வேலை செய்யும். ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்குங்க இந்த பிவிசி கார்டு. இந்த கார்டுலேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஸ்கேன் பண்ணால் உங்கள் ஃபோட்டோ, கைரேகை, எல்லாமே வந்துடும். அதனால தான் இந்த பிவிசி கார்டுன்றது வந்து ரொம்ப முக்கியமாக பண்ணிட்டாங்க ஆதார் கார்டை விட. சரிங்களா? இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் மொபைலில் இருந்து வெறும் ரூ. 50 கொடுத்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எந்த சென்டருக்கும் போயிட்டு 100, 150, 200, 300 கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களே மொபைலிருந்து இதை வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் எடுத்துக்கிட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் பாருங்கள், ஆதார்னு போடுங்க. சரிங்களா? ஆதார்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஆதார் என்ற ஆப் வரும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மொபைலில். சிம்பிளான ஒரு விஷயங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வரும் பாருங்கள். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஆதார்ன்றது லோட் ஆகுது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அலோவ் கேட்கும். அலோவ் கொடுத்துக்கோங்க. எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து கவர்மெண்ட்லேயே கொடுத்த ஆப்புங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணிவிட்டு இங்கே கீழே பாருங்கள், நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் கேட்கும். கீழே எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்ன்றதை கொடுங்க. இந்த வீடியோ கிளியராக எடுக்க முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். வெல்கம் டு ஆதார்னு வரும். இப்போ வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் வேணுன்னா தமிழ், இங்கிலீஷ் வேணுன்னா இங்கிலீஷ்ன்ட்டு கீழே கண்டினியூ இருக்குன்னு பாருங்கள். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர், அதாச்சும் எந்த ஆதார் கார்டுக்கு வந்து பிவிசி கார்டு எடுக்கணுமோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. இப்போ வந்து எந்த ஆதார் கார்டோட லிங்க்கோ அதை கொடுங்க. சரிங்களா? வேறு அப்பாவுக்கு எடுக்கணும்னா அப்பாவோட ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் இருக்கிறோ அது கொடுத்துக்கோங்க. ஓடிபி வரும், அந்த நம்பருக்கு ஓடிபி போட்டுக்கோங்க. ஓடிபி போட்டதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க வரும். இவ்வளோ தான் விஷயம். உள்ளே வந்துட்டிங்க. இப்போ உள்ளே வந்துட்டு இப்போ பாருங்கள், இதை டச் பண்ணது வந்து நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது உள்ள ரெகுலர் ஆதார் கார்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வேணும் பிவிசி கார்டு. இங்கே பாருங்கள், ஆர்டர் பிவிசி கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு வந்து ரூ. 50 பீஸுன்னு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெர்ம் அண்ட் கண்டிஷனை ஓகே பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆதார் நம்பரு, என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரு, எஸ்ஐடி நம்பரு கொடுத்து நம்ம உள்ளே போய்க்கலாம். நமக்கு தேவை ஆதார் நம்பர். ஆதார் நம்பரை வச்சு நம்ம உள்ளே பண்ணிக்கிறோம். ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கேப்சா இருக்கும், கேப்சா கொடுத்துட்டு உள்ளே ஓடிபி சரிங்களா வந்துடும். நம்பர் போட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஓடிபி கேட்கும். ஓடிபி உள்ளே வந்தோடனே ஓடிபி போட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. உள்ளே வந்தது இந்த மாதிரி தான் வரும். இங்கே மேக் பேமெண்ட்டுன்னு கொடுத்தீங்களான்னா உள்ளே லோட் ஆகும். லோட் ஆகுது. இங்கே பாருங்கள், எல்லா ஆப்ஷன் இருக்குது. நான் பேமெண்ட்டில் பண்ணுறேன். பேடிஎம்மில் கொடுத்த உடனே பாருங்கள், பேமெண்ட் வந்துடுச்சு. பேமெண்ட் ரூ. 50 தான். நீங்கள் பேடிஎம்மில் பே பண்ணிக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதுனாலையும். நான் பேடிஎம்மில் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. சரிங்களா? பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அதே ஆட்டோமேட்டிக் பின்னாடி வந்துடும். இங்கே பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துடுச்சு. இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்னு இருக்குது பாருங்கள், டச் பண்ணாலும் டவுன்லோட் ஆகும். கேப்சா போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எஸ்ஐஆர்என் நம்பர் இருக்கும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டவுன்லோட் ஆகுது. இப்போ பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எஸ்என் நம்பர்னு பாருங்கள், அது நம்ம வந்து ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த S1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் தான். இங்கே பாருங்கள், வெளியே வந்ததும் செக் ரெக்யூஸ்டு ஸ்டேட்டஸ்னு இருக்குது. அதில் வந்து பிவிசி கார்டு ரெக்யூஸ்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணிவிட்டு மேலே நான் சொன்ன அந்த நம்பரை போட்டுக்கோங்க. எஸ் அப்படின்ற ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அதை போட்டு கீழே வந்து என்டர் செக்யூரிட்டி கேப்சா அப்படின்றத இது பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படின்றத நீங்கள் பண்ணிங்களன்னா பாருங்கள், மொத்த டீட்டெயில் வந்துடும். இப்போ வந்து பிரிண்டிங் இன் ப்ராசஸ்ன்னு இருக்குது. நம்ம அப்ளை பண்ணது இன்றைக்கி 12ஆம் தேதி அப்ளை பண்ணியிருக்கோம். எத்தனை நாள் கழித்து இது வருதுன்றதை நாம் பார்க்கலாம். வந்த உடனே அன்பாக்ஸ் பண்ணுறதை உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன்.
இப்போ பாருங்கள், இதில் ஆதார் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஆதார் கார்டு டவுன்லோடுக்குள்ளே போயிட்டு ரெகுலர் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பரு எல்லாமே கேட்கும். சரிங்களா? ஆதார் நம்பரில் தான் நம்ம ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஆதார் நம்பரை போட்டு கீழே வந்து கேப்சா போட்டு ரெக்யூஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்களன்னா அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். சரிங்களா? ஓடிபி போன உடனே நம்ம ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பிவிசி கார்டுன்றது முக்கியமாக பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் ஈஸியாக மொபைல்லேருந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் வாங்கிக்கிட்டோம். இது ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி இருக்கும், ஏடிஎம் கார்டு மாதிரி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.